நம்ம உலகத்துக்கு ஆண்டவரே உன் தூதர்களை இறங்கி வரட்டும். உன் தூதர்களை இறங்க நீங்க தான் ஆசி செய்ய போறீங்க. நீங்களே வரணும் வரணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ரொம்ப அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்குவேன். ஆண்டவரே இந்த உலகத்து மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் ஒரு இடத்துல போகும்போது என் கையில பத்தாது பணம். ஆனா எனக்கு ரொம்ப ஆசை எல்லாத்தையும் கொடுக்கணும். யார் யார் வயசானவங்களை பார்க்கணும். எனக்கு கண்ணுல தண்ணி பலன்னு ஊற்றும். அந்த காசு இல்லைன்னு தெரிஞ்சா மனசு நோவும். யார்கிட்டையும் கேட்கறதுக்கும் இல்லை எனக்கு. ஆனா போகும்போதே கொடுத்துரு. என் கையில எவ்வளவு வருதோ கொடுத்துன்னு போயிட்டே இருப்பேன். வந்தாலும் பண்ண மாட்டேன். யாருக்கும் வீடியோ எடுத்துலாம் நான் போட மாட்டேன். நான் கொடுக்குறேன். ஆண்டவருக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். என்னோட ஊழியம் அப்படிதான். யாருக்கு கொடுத்தாலும் தெரியக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். என்னை படைத்தாரு, அவருக்கு தெரியும். நான் 10 ரூபாய் கொடுத்தேன், ஒரு 10,000 10 லட்சம் கொடுக்கக்கூடிய தேவன் உதவி செய்வான். ஆனா அதை பப்ளிக்க பண்ணக்கூடாது. நம்ம வெளியே சொல்லக்கூடாது. யாருக்கு தெரிஞ்சு கொடுக்க கூடாது. நம்ம யோகனை போல வைராகமா ஊழியம் செய்ய நான் வைராகமா ஜெபிச்சு கொண்டே இருந்தேன் நான். ஆனா ஒரு காலத்துல விஜய் இப்ப நடிகர் இருக்கிறாங்க இல்லைங்களா, எங்க அண்ணி செத்துட்டாங்க. அப்போ நான் இங்க தானே ரோட்டுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பெங்களூர்ல இருந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெங்களூருக்கு வரேன். எங்க அண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது தாய் மாமன் பொண்ணு தான் அது. ரொம்ப பிடிக்கும் எங்க அண்ணியை. அவங்க செத்துட்டாலும் தெரிஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற பூஜை சாமான்லாம் எடுத்து உடச்சிட்டு போட்டோஸ்லாம் எடுத்து உடச்சி போட்டு வந்தேன். எங்கள் அண்ணி சாவுல அப்போல்லாம் விஜய் வந்து ஆனந்தம் ஆனந்தம் பாடுன்னு ஒரு பாட்டு வரும், புது பாட்டு. இன்னைக்கு கூட அந்த பாட்டை பார்த்தா நான் அழுவேன். நான் எங்கள் அண்ணி செத்ததுக்கும் அந்த பாட்டும் மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ நினைக்குவேன் நான். ஆனால் எனக்கு நினச்சாங்க விஜய் வந்து எனக்கு கூட பிறந்த அண்ணனா. இப்போ எனக்கு 2 அண்ணனும் இல்லை. ஆனால் நான் விஜயை என் கூட பிறந்த அண்ணனா ஒரு நினச்சிக்குவேன். நான் எப்போவுமே எனக்கு விஜய் இதுனா ஃபஸ்ட்டு எனக்கு கர்த்தர். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கூட பிறந்தவங்கன்னா எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சது எங்களுக்கு யார் என்ன பிடிக்குதோ. எனக்கு ஏன் பிடிக்குன்னா அவர் கொடுக்குற அட்வைஸும் ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதும். இந்த மாதிரி ஆளுங்களை கொண்டாந்து ஆண்டவரே ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆளுகளாக கொண்டாந்து விடுனா. ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம உலகத்துக்கு ஒரு நல்ல மினிஸ்டரை கொண்டு வருவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏழைங்க, வீடு வாசல் இல்லாதவங்க, பொண்டாட்டி குடிச்சிட்டு வந்து அடிச்சான்னு ஏன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாத அனாதிங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ரோட்ல துணிமணி இல்லாத சுத்துறாங்க. மழையிலையும் காத்துலையும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு இது. கடைசி காலம் தேவன் நல்லவரை கொண்டு ஒரு தூதர் மூலியமா ஒரு ஆட்சி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. தேவனோட நம்ம இருக்கணும், கர்த்தரோட நம்ம இருக்கணும்.